எம்ஆர்எஃப் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிடெண்டே நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் அந்த பிஸ்னஸ்லேயே போட்டு நிறைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அது ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஒரு 10 ரூபாய் ஷேரினுடைய விலை 1,25,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஜென்ரலாக வந்து இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஹை வால்யூம் ட்ரேடட் ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து ஜென்ரலாக நம்ம சாதாரணமாக உள்ளவங்களாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னோட அலோகேஷன் ஃபார் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 to 4% மேலே போகவே போகாது. அப்படி இருக்கும்போது நான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்க போகிறேன். அப்படியே வாங்கி அவங்க 3 தடவை போனஸ் கொடுத்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் இந்த போனஸ் கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா 50 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒரு சமயம் போனஸ் கொடுக்காத கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த 90 ரூபாய்க்கு நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன். இதே ஒரு போனஸ் கொடுக்குற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா வெறும் 40 ரூபாய்க்கு மட்டும் தான் நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் அட்வைசர் திரு ஏவி செந்தில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் சொல்கிறாங்க. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், க்ரோத் ஸ்டாக்ஸ், வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இதில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னா அப்படின்னா என்ன சார்? சார், டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி வந்து வருஷம் வந்து சேல்ஸ் நடக்குது. அந்த சேல்ஸில் அது சேல் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட்டில் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. இந்த டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் வர்றது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ப்ராஃபிட் வரதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா, நான் இப்போ வந்து கடன் வாங்குறேன். கடன் வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, வட்டி கட்டுவேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன். அதையும் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் அதையும் பே பண்ணி வேலையை முடிச்சு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், முடிஞ்சிடும். ஸோ கடைசியாக வர்ற ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் சொந்தம். சரியா? இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஆனுவல் ரிப்போர்ட் ஆர் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வரும்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிம்பாங்க. ஜென்ரலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் விற்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேஸ் வேல்யூவில் தான் ஒரு ஷேரை விற்பாங்க. முக்கால்வாசி டிப்பிக்கலாக நிறைய கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஷேர் தான் கொடுப்பாங்க. 10 rupees தான் ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 1000 ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட விலை எவ்வளவு? 10,000. 10 into 1000 10,000. இப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குது? 1000 ஷேர் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டை நீங்கள் 1000 ஷேர் இஷ்யூ பண்ணதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? நான் இப்போ ப்ராஃபிட் பண்ணிட்டேன். பண்ண ப்ராஃபிட்டை நான் திருப்பியும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என் கம்பெனிலேயே நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டை 12,000 ரூபாய்க்கு கொண்டு போகலாம். எங்கே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன்? ஃபிக்ஸட் அசெட்ஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா மார்க்கெட்டிங்கில் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா சேல்ஸ் பண்ண முடியும், இல்லைனா பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யாருக்கும் டிவிடெண்டே கொடுக்க மாட்டேன். அதை வந்து போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரமாதமான எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி எம்ஆர்எஃப் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிடெண்டே நிறைய கொடுக்க மாட்டாங்க. டிவிடெண்ட் நிறையவே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் அந்த பிஸ்னஸ்லேயே போட்டு நிறைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அது ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஒரு 10 ரூபாய் ஷேரினுடைய விலை 1,25,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு விதமான ஸ்டாக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்டாக்ஸ், பெரிய நிறுவனங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட்டைசேஷன் வரக்கூடாது. அதாவது நான் சொல்றது, காங்கிரஸ், நெஹ்ரு அந்த அவங்களாம் ரன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்களே இன்வெஸ்டராக மாறிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, கோல் இந்தியாவுடைய ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்குன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இல்லைனா இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து இஸ் த ஓனர் ஆஃப் கோல் இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹட்கோ, ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி கார்பரேஷன் சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹட்கோவோட ஓனர் நிறைய யார் பிக்கஸ்ட் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். அதே மாதிரி கெயில் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அரசாங்கம் தான் ஓன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், இவங்கெல்லாம் வந்து. ஸோ இப்போ இவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் டிவிடெண்ட், இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நான் சொன்னேன் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து டிவிடெண்ட் பர் ஷேர் மாதிரி கொடுப்பாங்க. டிவிடெண்ட்
per share அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோன்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ நான் வந்து சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். அதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 50% வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவாக நான் கொடுப்பேன். கொடுக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அந்த பணம் திருப்பி இன்வெஸ்டர்ஸ்க்கே போகுது. இந்திய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி lakhs of crores of rupees is coming as dividend back to India. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் 1 கம்பெனி, இதில் நம்பர் 1 டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years 1 year டேட்டா சொல்லல, லாஸ்ட் 5 year டேட்டா பார்த்தீங்கன்னா NMDC அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவோம். டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அர்த்தம்? மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய், மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து 12.3 இருந்ததுன்னா, ஆவரேஜ் டிவிடெண்ட் 12.3 இருந்ததுன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து 12.3%. NMDC வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ஆவரேஜாக ஒரு 12.3% கிட்ட கொடுத்துருக்கு. REC அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க 12% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் எனக்கு என்னமோ 6-7% தான் வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியை யார் ஓன் பண்ணுறாங்க? இந்த கம்பெனியை ஓன் பண்ணுறதுலாம் வந்து அரசாங்கம் தான் ஓன் பண்ணுது. நான் ஒரு சாதாரணமாக ஒரு 100 ஷேர் வாங்க போகிறேன், 1000 ஷேர் வாங்க போகிறேன். நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? எனக்கு டிவிடெண்ட் தான் வருது. RECயில் 12% வருது. கெயில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10.1% வருது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 10% கிட்ட வருது. ஹட்கோவில் 9.3% வருது. கோல் இந்தியா 9.1% வருது. பவர் கிரிட்டும் ITC இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, ITCயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டே வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கிட்டத்தட்ட நல்ல ரேட் வரதுனால நிறைய பேர் வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, இப்போ குறிப்பிட்ட அளவு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கு டேக்ஸ் கட்டணுமா? நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதாவது ஒரு 10 வருஷம் இல்லைனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக என்ன பண்ணாங்கன்னாக்க, அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு DDTம்பாங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அரசாங்கம், இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த DDTயை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் டிவிடெண்டும் 1 rupee டிவிடெண்டாக வந்தாலும் அந்த 1 rupee டிவிடெண்ட் வில் பி டாக்ஸபிள் இன் இன்வெஸ்டர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ரேட்டில் வந்து இன்வெஸ்டருக்கு டேக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் ஆகும். இப்போ ஒரு சமயம் எனக்கு வந்து 7.5 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அதாவது நான் சேலரி இன்கம்மே எனக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபா வருது. நான் ஒரு வீடை வந்து கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன், 10,000 ரூபா வாடகை வருது. ஸோ அப்போ 1,20,000 அதுலேயே வந்துடுது. அது போக நான் ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் ஒரு 50-60,000 ரூபா வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓவரால் இன்கம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 7.5 லட்ச ரூபா வந்துடும். இப்போ 7.5 லட்ச ரூபா வரும்போது இந்த டிவிடெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் கம்பெனி, இது கெயில் இந்தியாவாக இருக்கலாம், RECயாக இருக்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஒரு 10,000 ரூபாயாக இருந்ததுன்னா நான் எந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லுவேன், நான் எந்த டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கணும் அங்கே பே பண்ணுவேன். ஜென்ரலாக வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்க வந்து ஒரு 15 lakh இன்கம் 20 lakhs இன்கம்ல தான் டைரக்ட் ஈக்விட்டி போட்டு நல்லா பணம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்லாப்ல தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஹையஸ்ட் ஸ்லாப்ல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுடைய டாக்ஸேஷன் ரேட் வந்து 30%க்கு மேலே போகும். இதே வந்து நான் ஒரு மல்டி பில்லியனர் மாதிரி இருக்கேன், என்னுடைய இன்கம் வந்து நான் ஆல்ரெடி இருக்கிறதுல ஹையஸ்ட் டேக்ஸில் நான் பே பண்ணுறேன், 45% இன்க்ளூடிங் சர்சார்ஜ்லாம் பே பண்ணுறேன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிவிடெண்டுக்கும் நான் கிட்டத்தட்ட 48 பைசா டேக்ஸாகவே கட்டிடுவேன். நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர், என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு அண்ட் என்னோட ஆண்டு வருமானமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கு. பிஸ்னஸ் இன்கம், கேபிட்டல் கெயின்ஸ், எல்லா இன்கம், சேலரி இன்கம், எல்லா இன்கம் சேர்த்து எனக்கு 2 கோடி ரூபாய் இருக்குன்னாக்க என்னுடைய டிவிடெண்ட் டேக்ஸ், அந்த வாங்கக்கூடிய டிவிடெண்ட் நான் கட்டக்கூடிய டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த டேக்ஸ் வந்து மினிமம் 48% கூட வரும். மினிமம் இல்லை, மேக்ஸிமம் 48% வரும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்கன்னாக்க ஒரு கம்பெனி உங்களுக்கு 5,000 rupeesக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதா இருந்ததுன்னா TDSன்னு சொல்கிறோம். TDSன்னு என்ன அர்த்தம்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிடுதுன்னா ஒவ்வொருத்தர் இன்கம் டேக்ஸில் பேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னா பேன் நம்பர் இல்லாமல் உங்களால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனே பண்ண முடியாது. நீங்கள் பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க. அந்த பேன் நம்பர் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹோல்டர், அந்த ஃபர்ஸ்ட் ஹோல்டர் பேனை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10% TDSை பிடிச்சி அந்த 10% TDSை கவர்மெண்ட்டு கட்டுவாங்க. கட்டுறதோடு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் டேட்டா பேஸில்
ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்னு 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இந்த டேட்டாவை எடுத்து கம்ப்ளீட்டாக கொலேட் பண்ணி பண்ணுறது வந்து இன்ஃபோசிஸ்ங்கிற நிறுவனம் தான் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு மே மாதம் ஜூன் மாதம் இந்த இப்போ வந்து டேக்ஸ் ஃபைலிங் சீசன் சொல்லுவோம். இந்த டேக்ஸ் ஃபைலிங் சீசனில் போயிட்டு உங்கள் பேன் நம்பரை நீங்கள் உள்ளே போய் இன்கம் டேக்ஸ் டேட்டா பேஸில் பேன் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் ஐடி வந்து ஜென்ரலாக பேன் நம்பர் தான் யூசர் ஐடி, அதை போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க இந்த ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிவிடெண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ டிவிடெண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்த டேட்டில், எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். நீங்கள் ஒரு சமயம் இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் வாங்கிட்டீங்க, 95,000 ரூபாய் நீங்கள் டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணிட்டீங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் 95,000 பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் கட்டாது எவ்வளவு? வெறும் 5,000. அந்த 5,000 உங்களுக்கு கிளைம் வரும். ஈவன் 5,000 கூட வேண்டாம், ஒரு 10 ரூபீஸ் நீங்கள் கம்மியாக டிவிடெண்டுக்கு நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா, அதாவது 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் வந்துருச்சு, அந்த ஏஎஸ்டிஎஸ்ல 1 லட்ச ரூபாய் இருக்கு, நீங்கள் எவ்வளோ டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னா 99,995 ரூபாய் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஒரு 5 ரூபாய் மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற பேக் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேராக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்பும். என்ன நோட்டீஸ் அனுப்பும்னா, எங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி நீங்கள் வாங்கியிருக்கிற டிவிடெண்ட் 1 லட்சம், நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வந்து 99,995, திருப்பி ரீஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி சிஸ்டம்ஸ். சார் இப்போ வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை எந்த அளவு சர்ச் பண்ணுறாங்களோ அதே அளவு இன்னொன்று என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னா ஹாட் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஹாட் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி நான் செலக்ட் பண்ணலாம் சார்? ஜென்ரலாக வந்து ஹாட் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ். இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுது அப்படின்றது வந்து ஒரு கிரேப் வைன் ரூமர் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு ஒரு ரூமர் வந்ததுன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸில் அது வந்து ஒரு இம்பேக்ட் வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து பிஎல்ஐன்னு வச்சுக்கலாம். பிஎல்ஐனா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த நியூஸ் வந்து நமக்கு உங்களை மாதிரி உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு, என்ன மாதிரி உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அது தெரியாது. அட்லீஸ்ட் இந்த பிக் புல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அவங்களுக்கு ஒரு சமயம் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்கில் பையிங் ஆக்டிவிட்டி நடக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை டம்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா செல்லிங் ஆக்டிவிட்டி நடக்கும். ஜென்ரலாக வந்து இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி ஹை வால்யூம் ட்ரேடட் ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து ஜென்ரலாக நம்ம சாதாரணமாக உள்ளவங்களாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 99% ஆஃப் த பீப்புள், அதாவது நார்மல் இன்வெஸ்டர், அதாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் 25 to 35 தான் பார்க்க போகிறாங்க. ஸோ 95% ஆர் 99% ஆஃப் அவர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சார் இப்போ சில கம்பெனிஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸு. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்காம போனஸாக மட்டும் கொடுத்துட்ருக்காங்களே, ஸோ அதுக்கு என்ன ரீசன் சார்? எப்படி போனஸ் தராங்க அவங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் அப்படின்னாக்கா ஒரு ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1:1 போனஸ். இப்போ என்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை நான் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணலை, என் புக்கில் வந்து வருஷம் அதை வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ இந்த வருஷம் என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த வருஷம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் சொன்னேன். இந்த வருஷம் என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 10,000 ரூபாய். அடுத்த வருஷமும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன், அந்த ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக கொடுக்கல, கம்பெனியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இன்னொரு 10,000 ரூபா போடுறேன். ஸோ அப்போ என்னோட கேபிட்டல் 10,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 20,000. இப்போ இந்த அதுக்கு தகுந்த மாதிரியான அசெட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் அசெட்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டி இருக்குது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, எனக்கு வந்து போனஸ் இஷ்யூ கொடுக்குறதுனால என்ன ஆகிடும்னா, நான் ஒரே ஒரு ஏஜிஎம் மீட்டிங், ஏஜிஎம்ன்றது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சொல்லுவாங்க, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மீட்டிங். அந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாரெல்லாம் இனிஷியல் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கீங்களோ, இல்லை அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லுவோம், என்னைக்கு அந்த ரெக்கார்ட் டேட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் 1:1 ஷேர் கொடுக்குறோம், போனஸ் ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட அந்த 1000 ஷேரில் உங்ககிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1:1 போனஸ் கொடுத்தா அது என்ன ஆகிடும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஷேர் வந்து 0 காஸ்ட்டில் வரும். எவ்வளோ வரும்? 0 காஸ்ட்டில் வரும். இப்போ இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணோன்னே என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக 50% கீழே விடும். ஓப்பனிங் போது 50% முடியும், அது அந்த அன்னைக்கு பர்டிகுலர் டே எண்ட் ஆகும்போது அது என்ன ஆகும்னா 52%, 53% கூட ஆகும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போனஸ் ஸ்டாக்னால என்ன ஆச்சு ஷேர் ப்ரைஸுக்கு அப்படின்னு போய் பார்க்கணும்னா, ஒரு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் உள்ள எல்லா ஷேர்ஸுமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவங்க அப்பப்போ பீரியாடிக்கலாக நீங்கள் போனஸ் கொடுக்கும்போது அந்த போனஸோட இம்பாக்ட் வந்து ஷேர் மார்க்கெட் ப்ரைஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர் ஹோல்டர் முதல்ல 100 ஷேர், அதாவது டிசிஎஸ்ல கொடுக்கும்போது 2004, 2003 கொடுக்கும்போது ஒரு 100
100 ஷேராக இருந்ததுன்னா அவங்க இது வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 போனஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1:1 போனஸ். அதே மாதிரி 1:2 போனஸ் அப்படின்னாக்க ஃபார் எவ்ரி 1 ஷேர் நீங்கள் யார் இன்வெஸ்டர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். 1:10 அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஷேர் போனஸாக கிடைக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ் ஷேர் வந்து நீங்கள் காசு கொடுத்து எதுவுமே வாங்க போகிறதில்ல. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் இனிஷியலாக உள்ள ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அப்போ நீங்கள் ஒரு சமயம் நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் எது வாங்கி விற்றாலும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி. நீங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்டில் வாங்கின ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் இது போனஸ் கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா 50 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு சமயம் போனஸ் கொடுக்காத கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த 90 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டியிருப்பேன். இதே ஒரு போனஸ் கொடுக்குற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 50 மைனஸ் 10 வெறும் 40 ரூபாய்க்கு மட்டும் தான் நான் டேக்ஸ் கட்டியிருப்பேன். ஸோ அதனால் போனஸ் கொடுக்குற கம்பெனி வந்து நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் நிறைய விரும்புவாங்க. ஏன் விரும்புவாங்கன்னா அவங்களுடைய டேக்ஸ் அவுட்கோ வந்து கம்மியாகும் அப்படிங்கிறனால விரும்புவாங்க. சார் இப்போ போனஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ்னு எடுத்திங்கன்னா நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய போனஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? பென்னி ஸ்டாக்ஸில் போனஸ் வாங்கலாமா? ஜென்ரலாக வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும்னாக்க டோட்டலாக நான் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சாதான் அது எப்படி போகிறோங்கிறது பண்ணலாம். இப்போ நான் சென்னையிலேருந்து பெங்களூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்க என்னோட டெஸ்டினேஷன் வந்து பெங்களூர். அதுக்கு நான் எந்த விதத்தில் வேணாலும் போகலாம். நான் வந்து எப்படின்னா வேலூர் வழியாகவும் போகலாம், சேலம் போயும் போகலாம், ஏன் நான் வந்து விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு கூட நல்லா போக முடியும். இல்லைனா வந்து ஒரு ஹெலிகாப்டர் கூட நான் வச்சு கூட போக முடியும். இல்லை ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் ட்ரெயினில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது நான் என்ன சொல்வேன்னா ஜென்ரலாக வந்து ஜெயண்ட்னு சொல்லுவேன். ஜெயண்ட்னா இருக்கிறதுலே பெரிய பெரிய கம்பெனிஸ். அந்த மாதிரி கம்பெனிஸில் என்ன அலோகேஷனுக்கு எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். லார்ஜ் கம்பெனிஸ்னால் டாப் 100 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ளதில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுக்கணும், எவ்வளோ ரூபா போடணும், அப்படி எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 20%, 15% அந்த மாதிரி. இல்லை எனக்கு ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் மிட் கேப்பில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னாக்கா மிட் கேப்புக்கு நான் என்ன பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் போட்டு வச்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ரெவ்யூ பண்ணணும். நீங்கள் இப்போ கேட்டிருக்க கேள்வி வந்து பென்னி ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஜென்ரலாக வந்து நான் பென்னி ஸ்டாக்கு கொடுக்கக்கூடிய அலோகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1% to 4% தான் கொடுப்பேன். ஏன் அந்த ரேஞ்சு தான் கொடுக்குறேன்? 1% to 4% தான் ஏன் பென்னி ஸ்டாக் கொடுக்குறேன்? அவங்க நிறைய போனஸே கொடுக்கட்டுமே, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட போனஸ் கொடுக்கட்டுமே. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற பென்னி ஸ்டாக் எல்லா பென்னி ஸ்டாக்கும் வந்து மல்டி பேக்கராக ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி பேக்கராக ஆனது கிடையாது. ஸோ அதனால் என்னோட அலோகேஷன் ஃபார் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 to 4% மேலே போகவே போகாது. அப்படி இருக்கும்போது நான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்க போகிறேன். அப்படியே வாங்கி அவங்க 3 தடவை போனஸ் கொடுத்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சார் இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸுமே சொல்கிறது என்னன்னா பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் எல்லாருமே காமனாக சொல்கிறீங்க. பட் ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்காக இருந்து தான் இப்போ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக இருக்கிறத நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னா இவ்வளோ கம்பெனிஸ் எப்படி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக ஆகிருக்கு? ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நியாயமான கேள்வி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஷேர் ப்ரைஸ் என்ன இருந்தது? டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதனுடைய 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஷேர் ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு உள்ள ஷேர் ப்ரைஸ் என்ன? பிரிட்டானியான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்திருக்கு, இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேடராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ட்ரேடர்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறோம், இன்றைக்கி வாங்கினது நாளைக்கு வருதா, லாபம் வருதான்னு பார்க்குறீங்க. பென்னி ஸ்டாக் பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றீங்கன்னா அது ட்ரேடர்னு அர்த்தம். நீங்கள் வந்து யூ ஆர் நாட் இன்வெஸ்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸில் யாராவது பணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பணம் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு 30லேருந்து 40 பேர் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் வச்சுருந்து விற்றுருக்காங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க சார் அப்படின்னீங்கன்னாக்க நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ரூபாய் ஆகுறது அப்படின்னீங்கன்னா அந்த 150 வந்தோன்னே விற்றுட்டு போயிடுறேன். பட் ஆக்சுவலாக அந்த நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ எம்ஆர்எஃப்ல வாங்கின ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர் இன்னைக்கு 1,25,000 போகுதுன்னு சொல்கிறேன். எத்தனை ஷேர் ஹோல்டர் வந்து ஒரிஜினல் ஷேர் ஹோல்டராக வாங்கி
அது யாருக்கும் விற்காம ப்ரொமோட்டர்ஸை விட்டுருங்க, ப்ரொமோட்டர்ஸோட ஃபேமிலிஸ் அந்த மெம்பர்ஸை விட்டுருங்க. மற்ற ஷேர் ஹோல்டர் வாங்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தேடி பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் இதே தான் பிரச்சனை. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்லாம் இருக்கு. இந்த ஒரிஜினலாக 10 ரூபாய்க்கு வாங்கினாங்களே ஒருத்தர், 10 ரூபாய் NAVக்கு NFOல ஒருத்தர் வாங்கினாங்கல்ல, அவங்க இன்னைக்கு 1000 ரூபாய், சுந்தரம் மிட் கேப்னு ஒரு மிட் கேப் இருக்குது, அது 1000 ரூபாய் போயிருக்கு. ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் க்ரோத், அந்த ரிலையன்ஸுங்கிற கம்பெனியே போய் இப்போ நிப்பான் க்ரோத்துன்னு மாறிடுச்சு. அந்த நிப்பான் க்ரோத் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இருக்குது. இந்த ஒரிஜினலாக வாங்கின 10 ரூபா வாங்கினவங்க எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி இந்த 3000 ரூபா வர வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாளைக்கு லார்ஜ் கேப் ஆயிருக்கு, மிட் கேப் ஆயிருக்கு, எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஆனால் அதில் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், பஜாஜ் ஃபைனான்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அப்புறம் MRF கொடுத்தேன், பிரிட்டானியா கொடுத்தேன். இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 4-5 ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த 4-5 ஆட்ரிபியூட்னா அந்த 4-5 ஆட்ரிபியூட் தெரிஞ்சு அவங்க பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஆட்ரிபியூட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கும் அந்த சேலஞ்சுக்கும் தான் இவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ டைட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஏன் ஒரு ஃபாரின் பிராண்ட் வாட்சுக்கு போகணும், ஏன் இங்கேயே வாங்கக்கூடாதா? பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏதாவது EMIயில் வாங்கி என்னால் கட்ட முடியுமா, அதாவது வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருளை வாங்கி உடனே கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் வந்து, நாட் 3 இயர்ஸ், எவ்ரி 3 to 4 மந்த்ஸ் கூட ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட், அந்த மில்க் பிக்கிஸ்ங்கிற ப்ராடக்ட்டே திருப்பி ரீபேக்கேஜ் பண்ணி ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி பழைய பேக்கேஜே உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும், அவங்க எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய குவாலிட்டி ஆஃப் இது. அதுக்கப்புறம் பேக்கப் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கம்பெனி சொல்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. சென்னையை பொறுத்தளவுக்கு BGR எனர்ஜின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுவும் ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி நல்லா தான் இருந்தது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக IPOக்கு வந்தாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரொமோட்டரை எடுத்ததுக்கு அப்புறம், அந்த ப்ரொமோட்டர் இல்லை, அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, அவர் இல்லாத போது அந்த கம்பெனி எடுத்து யார் நடத்துவா? ஸோ இப்போ இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லீடர்ஷிப், ஒரு லீடர் இல்லைனாலும் அடுத்த லீடர் வந்து நடத்துகிற மாதிரி இருக்காங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ல இதெல்லாம் தான் ஒரு மேஜர் இது. அதுக்காக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து தனியாக ஒரு பென்னி ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பென்னி ஸ்டாக்ல இருக்க என்டையர் பிஸ்னஸே வாங்குவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஹெல்த் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியில் ஒரு மேஜர் இன்வெஸ்டராக மாறுவார். அதே மாதிரி நீங்கள் வந்து டைட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேர் என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு கம்பெனி, அது என்ன பண்ணணும்னா, அந்த ரேர் என்டர்பிரைசஸ் வந்து என்டையர் டைட்டனில் ஒரு 10% ஸ்டேக், ஒரு 5% ஸ்டேக், அந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு 5% வாங்கக்கூடிய அளவுக்கு யாரும் பண்ணுறது இல்லை. இன்னும் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.